ஹாய் கைஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, நம்ம ஒரு புதுசாக ஒரு எமுலேட்டரில் கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். அதான வீடியோ வந்து போடலான்ட்டு இருந்தேன். அது என்ன எமுலேட்டர் கேட்டிங்கன்னா, நம்ம கேம் லூப். ஓகேவா? இதை பற்றி சொல்லணுன்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் வந்து என் லேப்டாப் ஒன்றுத்துக்காகாது, ஒரு மயத்துக்கு ஆகாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த எமுலேட்டர் ஏற்றி ஆண்ட பிறகு தான் என் லேப்டாப்போட மகிமை, அருமை, பெருமை எல்லாம் தெரிஞ்சு. ஓகேவா? இதை டவுன்லோட் பண்ணால் அந்த கூகுள் ப்ளே கேம் சி என்ன வேறு கேம் லூப் அப்படி இப்படின்னு அடிங்க மேலே வந்துச்சுல, அதை அடித்து பாருங்க. இந்த இது வரும், இந்த பெஸ்ட்டு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் அப்படி இப்படின்னு வரும். வந்தவொடனே டவுன்லோடு கேட்கும். இந்த மாதிரி கேம் லூப்பு அப்படின்னு கேட்கும். இந்த இருக்கு பாருங்க கேம் லூப்பு. அதை கொடுத்து மேலே வேணா 64 பிட்டு, கீழே வேணா 32 பிட்டு. ஓகேவா? 64 பிட் வேணா டவுன்லோட். அன்னைக்கு என்னடா போச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் போவாது. என்ன கதைனா, அந்த இது மாறிட்டே இருக்கா, அதனால இது அந்த ரெண்டாவது கேம் லூப் தொட்டு உடனே வந்துடும். 32 பிட்டு டவுன்லோட் பண்ணோன்னே ஜம்முன்னு டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் பண்ணோன்னா 3 MB தான் இருக்கும். ஒருவேளை ஏமாத்திட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஓப்பன் ஃபைல் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னா அது ஒரு 600-700 MB ஆகும். அது மட்டும் தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் MP. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உள்ளே போய் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு அடித்து மேலே சர்ச் பாரில் அடித்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ள கேம் லூப், அந்த கேம் லூப் உள்ளே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டவுன்லோட் பண்ணோன்னே நேராக கேமுக்குள்ளே போகும். செட்டிங் மாற்றணுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, செட்டிங் தயவு செஞ்சு மாற்றிடாதீங்க. ஓகேவா? என் செட்டிங் இருங்க நான் காட்டுது ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு உள்ளே போய் இப்போ ஷோ அப்படின்னு காட்டுதான். பாருங்கள், கவனித்தீரா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இங்கே பாருங்கள், மேலே ஒரு FPS ஒன்று இருக்குது பாருங்கள். அதை பாருங்கள், 108 வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகேவா? நெக்ஸ்ட்டு உள்ளே போய் கேம் லூப்பு. தயவு செஞ்சு செட்டிங்கில் ஒரு பிட்டு மாற்றிடாங்க. உங்கள் லேப்டாப்போட ரேஞ்ச் என்ன எல்லாத்தையுமே அந்த கேம் லூப்பே எல்லாத்தையும் கொடுத்துரும். அப்படியே உங்களுக்கு லேக் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா வேறு இது எமுலேட்டர் ஏற்றி பாருங்கள். ஆனால் எனக்கு இந்த எமுலேட்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இல்லை, லேகிங் இஷ்யூ ஒன்றும் இல்லை. வேறு என்ன ரெக்கார்டு தான் லாக் ஆகுது. இந்த இது என்ன, அது பேர் என்னது, ஒரு ஆப்பு. ஓகேவா? OBS ஸ்டூடியோ. இந்த ஆப்பில் ரெக்கார்டு தான் லாக் ஆகுது. இது ஒரு கதை தான். ஓகேவா? இதுக்குள்ளே போகவே மாட்டேன்ட்டு என்னன்னு தெரில எனக்கு இன்டர்நெட்டில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த OBS ஸ்டூடியோவில் இப்போ பாருங்கள், என்னோடய செட்டிங் காட்டுதான் பாருங்கள். இதுதான் என்னோடய செட்டிங்கு. இதை நான் ஒன்றுமே பண்ணலை. ஏன்னா எனக்கு அந்த FPS எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால நான் ஒன்றுமே பண்ணலை. இதை மாற்றின பிறகு எனக்கு 60 FPS மேலே மாறவே இல்லை. ஒரு இடம் மாற்றி மாற்றி பார்த்தேன், ஆனால் மாற மாட்டேன்ட்டு. அதனால் திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணி ஏற்றிருக்கேன். தயவு செஞ்சு மாற்றிடாதீங்க சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த செட்டிங்லாம் சும்மா பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா எப்படின்னு. நான் என்ன லேப்டாப் வச்சுருக்கேன்னா, Asus TUF A17 வச்சுருக்கேன். GTX 1650 ரொம்ப லோ தான். ஆனாலும் என் லேப்டாப்புக்கு அது கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்டர்நெட்டுக்குள்ளே வர மாட்டேன்ட்டு. ஆனால் FPS மட்டும் பாருங்கள், 60, 70, 80. அப்பா இப்போ பாருங்கள், 90 FPS கிடைக்கும். அதுவும் என்ன, நம்ம நார்மலான இதில் 90 FPS. ஆனால் ரெக்கார்ட் எடுத்தோம்னா எனக்கு 60 FPS மாறிடும். ஆனால் 60 FPS எனக்கு ரொம்ப பெருசாக தருது. ஏன்னா நான் கேம் லூப்லாம் ஆண்டேன் சாயின்ட்டு ஒரு 3 MB, 3 FPS, 4 FPS. இது FPS பாருங்கள் கேமுக்குள்ளே வந்து. ஆனால் எனக்கு இன்டர்நெட் கிடைக்கல. அவன் அடுத்த கேமில் தான் பார்க்கேன். ஆனால் பாருங்கள், இப்போ பாருங்கள் 70 FPSலாம் எங்கே இருக்குது? இது வந்து எதுக்காண்டி இப்படி பண்ணியிருக்கோம்னா, ரெக்கார்ட் எடுக்கிறதுக்கு. ரெக்கார்ட் எடுத்தோம்னா நான் 60 FPS அவ்வளோதான் கிடைக்கி. சும்மா அப்படி என் மொபைல் மூலமாக ரெக்கார்ட் எடுத்தோம்னா அது வந்து டேரெக்டாக எடுக்கும்ல, அதனால் 70 டேரெக்டாக 90 FPS எடுத்தாலும் நான் கரெக்டாக எடுத்து கொடுத்துருவேன். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து நல்லா பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு நெக்ஸ்ட் எதாவது வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு இந்த கேம் இந்த இது இருக்குல்ல, OBS ஸ்டூடியோ, அதில் ரெக்கார்ட் எடுத்தால் லேக் ஆகுதில்ல, அதுக்கு ஒரு கதையை நான் பார்த்து சொல்லுவேன். வேறு இந்த கேம் லூப்பில் சின்னதாக ஒரு பக் இருக்குது. அது என்ன பக்குன்னு எனக்கு நான் பண்ணி பார்த்தேன். ஆனால் நான் திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணி ஏற்றினோன்னா அந்த பக் கிளியரான மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரில. நான் பார்த்துட்டு பிறகு சொல்லுவேன். சரி, வேறு எதாவது வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை டாடா.